ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சங்கரா மீனை வச்சு ஒரு அற்புதமான ருசியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. சங்கரா மீன் வந்து ரொம்ப அற்புதமான மீன். இந்த மீனை சாப்பிட்டோம்னா இதில் வந்து ஒமேகா 3 இருக்குது. கால்சியம்லாம் இந்த மீனில் நிறையா இருக்கிறதால நமக்கு இதை சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். உடம்புல இதயத்தை வந்து ரொம்ப நல்லா பத்திரமா வச்சுக்கும். கால்சியம் இருக்கிறதால எலும்பு பல்லுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மீனை சாப்பிட்டோம்னா விலையும் வந்து மீடியமான எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில தான் இந்த மீன் இருக்கும். ரொம்ப அதிக விலையெல்லாம் கிடையாது. எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம். எல்லா சீசன்லேயும் இந்த மீன் கிடைக்கும். இது வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதால இந்த நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கூட உடம்பு வெயிட்டு குறையும். இந்த மீன் தசையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும் இந்த மீன் சாப்பிட்றதால. இதில் வந்து சோடியம் கொஞ்சமாக இருக்குது இந்த மீனில். துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம் போடலாம் அதில் இருக்கிறதால பிபி உள்ளவங்களாம் இந்த மீனை நல்லா சாப்பிட்லாம். இந்த மீன் வந்து ரொம்ப அற்புதமான வந்து மருத்துவ குணமுள்ள மீன். இந்த மீனை இன்றைக்கி வாங்கி நான் குழம்பு வைக்கிறேன். அந்த மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கழுவுனிங்கன்னா அதோட அந்த கவுச்சி வாசனையெல்லாம் இருக்காது. மண்டையோடு போடுங்க. அப்போ தான் வந்து மீன் நல்லா கொதித்து வந்தாலுமே முள் சதையெல்லாம் வந்து உடஞ்சி போகாமல் முழுசாக இருக்கும். அதுக்கு தான் மண்டையோடு போடுறது. அந்த மண்டையிலையும் சத்து இருக்குது. தனியாக சாப்பிடாம சத்தெல்லாம் குழம்புல இறங்கிடும். அதனால் மண்டையை எப்போதும் கண்ணோடு சேர்த்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவு புளியை வந்து கல் உப்பு முன்னாடியே போட்டு ஊற வச்சிடுறேன். அப்போ தான் கல் உப்பும் நல்லா கரைஞ்சிடும். தண்ணியில் புளியும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகலாம். இது கறிவடகம், வெங்காய கறிவடகம். இது வருஷத்துக்கு போட்டு வச்சுப்போம் வீட்டில். இது போட்டு தான் மீன் குழம்பே நாங்கள் தாளிப்போம். வெங்காயம் தனியாக போட மாட்டோம். வெங்காயம் தனியாக போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து ஒரு இனிப்பு சுவை வந்துடும். எப்போதுமே மீன் குழம்பு வந்து புளிப்பு காரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த கறிவடகத்தை போட்டுட்டு 3 பச்சை மிளகா கீறிட்டு போடுங்க, வெடிக்காது. கருவேப்பிலை இதோட வந்து ஒரு சின்ன தக்காளி போடுறேன். ஏன்னா ஒரு தக்காளியை வந்து தாளிக்கவும் 2 தக்காளியை நான் வந்து தேங்காயிலே அரைச்சி போட்டுருவேன். அதனால் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி தான் போடுவேன். இந்த குழம்புல நாங்கள் எக்காரணம் கொண்டு மீன் குழம்புல வெங்காயம் சேர்க்க மாட்டோம். இந்த கறிவடகத்தில் உள்ள வெங்காயம் தான். கறிவடகத்தில் வெங்காயத்தில் கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், சோம்பு, பூண்டு எல்லாமே இருக்குது. அதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி பிடிச்சி வைக்கிறது அவ்வளோ நல்லது. மீன் குழம்பே வந்து கறிவடகம் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். செட்டியார் வீட்டு குழம்புன்னு தனியாக சொல்லுவாங்க ஸ்பெஷலாக. அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மீன் குழம்பு. சாதாரணமாக எல்லாருமே வந்து வெங்காயம் போட்டு தான் தாளிப்பாங்க குழம்பு. மீன் குழம்பு நான் வெங்காயம் படாமல் வைக்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் பார்த்துட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு ருசி எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். கட்டாயம் சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்போ அந்த ஊற வச்சிருந்த எலுமிச்சம்பழம் புளியை வந்து உப்பு போட்டு கரைச்சிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூளும் அதிலே போட்டுருவேன். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுவேன். ஏன்னா மீன் குழம்பு எல்லாம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த மல்லித்தூள்லேயே நான் எப்போதும் மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சாலும் மஞ்சத்தூள் தனியாக போட மாட்டேன். போட்டு புளி கரைச்சி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே மாங்காய், இந்த மீன் குழம்புக்கே மாங்காய் போட்டு வச்சா தான் ருசி நல்லாயிருக்கும். ஒரு நல்ல முத்திர மாங்காய் துண்டு போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துப்போம். முன்னாடியே சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா மாங்காய் வெந்து வரும். அதுக்காக நான் வந்து மிளகாத்தூள் புளி தண்ணி சேர்த்த உடனே இந்த மாங்காயை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சங்கரா மீனெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பெல்லாம் பெருசாக இருந்தால் மீன் கரைஞ்சி போயிடும், சுண்டியும் போயிடும் குழம்பு. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாம் குழம்பு 2 கொதி கொதி வந்தோன்னா மாங்காய் சேர்ப்போம். மாங்காய் நல்லா கொஞ்சம் நேரம் அடுத்த கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மீன் குழம்பு இது வேக கொதிக்க விடணும். பார்க்கவே கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இட்லிக்கு காலையில் மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி சரன்னு போகும். மீன் குழம்பு இட்லிக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். அது ஹோட்டல்லாம் கிடைக்காது. இது மாதிரி சங்கரா மீன் குழம்பு வச்சா மறுநாள் இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ருசி அற்புதமாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த ஒரு 10-12 மீன் இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருங்க. அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துப்போம். எப்போதும் மீன் குழம்புக்கு வந்து தேங்காயெலாம் இறக்கும் போது ஊற்றுங்க.
அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 தக்காளி சேர்த்து அரைச்சி அதை இப்போ அந்த குழம்புல சேர்த்துருக்கேன். அந்த குழம்போட இந்த நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காயும் ஒன்று சேர கலக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த பச்சை வாசனை போக கொதி வந்தோடனே இறக்கி சாப்பிட வேண்டியதாக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கழித்து மீன் குழம்பு இப்போ இறக்கியாச்சு. இவ்வளோ அற்புதமான ஒரு சங்கரா மீன் குழம்பு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிட. இதில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், அதனால் ரொம்ப எண்ணெய் கைக்கெல்லாம் மேலே வந்திருக்காது. நல்லா குழம்பு நல்லா கொதி வந்திருக்கும். ருசி ரொம்ப நல்லாவும் இருக்கும். எண்ணெய் மீடியமாகவே சேருங்க. வெங்காயம் சேர்க்காமல் நான் செஞ்ச இந்த சங்கரா மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.